ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 30 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். திதி சதுர்தசி இரவு 9:12 மணி வரை, பிறகு பௌர்ணமி. நட்சத்திரம் சித்திரை இரவு 2:16 மணி வரை, பிறகு சுவாதி. யோகம் வஜ்ரம் இரவு 8:54 மணி வரை, அதன்பின் சித்தி. கரணம் கரசை காலை 8:30 மணி வரை, பிறகு வனசை இரவு 9:13 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகுகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவ கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வியாழக்கிழமை. காலையிலேயே குரு பகவானின் அருளால ஒரு பெரிய தெளிவும் நிம்மதியும் கிடைக்கப் போகுதுங்க. எந்த வேலையை தொட்டாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். ரொம்ப நாளா மனசுல இருந்த ஒரு பெரிய குழப்பம் நீங்கி இன்னைக்கு ரொம்ப சரியான ஒரு முடிவை எடுப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற லாபம் ரொம்பவே திருப்தியா கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகளை எடுக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு தாராளமா இறங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் உங்க பொறுப்பான தன்மையை பார்த்து ரொம்பவே பாராட்டுவாங்க. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சு மகிழ்வீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன ஆன்மீக பயணத்துக்கு திட்டமிடுவீங்க. அது மனசுக்கு பெரிய இதமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க தெம்பா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நாளா அமைய போகுதுங்க. எதையும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா செஞ்சு வெற்றியை தட்டி பறிப்பீங்க. உங்களோட இந்த பொறுமையான அணுகுமுறை இன்னைக்கு பல கடினமான விஷயங்கள் கூட ரொம்ப சுலபமா உங்களுக்கு முடிச்சு தரும். வியாபாரத்துல புதுசா ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைச்சு வேலை பழு குறையும். பணவரவு தாராளமா வந்து சேரும். உங்களோட பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் நடந்து மனசை குளிர வைக்கும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் ரொம்பவே அதிகமா வேலை செய்ய போற நாளுங்க. மத்தவங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற விஷயத்த கூட நீங்க ரொம்ப சுலபமா முடிச்சு காட்டுவீங்க. உங்க சாதுரியமான பேச்சாற்றல் மூலமா பல காரியங்களை இன்னைக்கு நீங்க சாதிச்சுப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கையா வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை உருவாகும். பணவரவு தடையின்றி வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். சொந்தக்காரங்க அல்லது நண்பர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4.
கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த ஒரு பாரமும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா இருக்க போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். எதிர்பாராத வகையில ஒரு நல்ல செய்தி தேடி வந்து உங்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். கூட்டுத் தொழில்ல நல்ல ஒரு புரிதல் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறைஞ்சு மனசு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம எல்லா செலவுகளையும் ஈஸியா சமாளிப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கம்பீரமான நாளா அமைய போகுதுங்க. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் தெளிவும் இருக்கும். ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா உங்க தைரியத்தால முடிச்சு காட்டுவீங்க. சமுதாயத்துல உங்க மதிப்பு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய ரொம்ப சாதகமான நாள். தொழில்ல ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. வீட்ல சுப காரியங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. எந்த வேலையை செஞ்சாலும் அதை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட இந்த நேர்த்தியான வேலைப்பாட்டை பார்த்து எல்லாரும் உங்களை ரொம்ப ஆச்சரியமா பாராட்டுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைபட்டு இருந்த வேலைகள் எல்லாம் மறுபடியும் ஒரு புது வேகம் பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலைகளை சீக்கிரம் முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்க. பணவரவு தாராளமா இருக்கிறதால ஆசைப்பட்டதை வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பேசி சிரிச்சு பொழுத கழிப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்க போற நாளுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு எப்பவும் நிலைச்சிருக்கும். உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப தெளிவாவும் அழகாவும் இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். அது உங்க பிசினஸ்க்கு ரொம்ப உதவும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட வெளியில போய் நல்ல நேரம் செலவிடுவீங்க. அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பை கூட்டும். வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை ரொம்ப ஆர்வமா வாங்குவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான அதே சமயம் ரொம்ப வேகமான ஒரு நாளா அமைய போகுதுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றியும் லாபமும் இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கை இன்னைக்கு பல மடங்கு கூடி எல்லாரையும் அசத்துவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ இல்ல புதுசா ஏதாவது முயற்சிகள் செய்யவோ இன்னைக்கு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு பத்தின நல்ல தகவல் வரும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும்.
வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். வீட்ல பெரியவங்க உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். அவசர முதலீடுகளை இன்னைக்கு தள்ளி போடுறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களுக்கும் கடந்த சில நாளா இருந்த சந்திராஷ்டம கஷ்டங்கள் எல்லாம் முழுமையா விலகி இன்னைக்கு மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம ரொம்ப சுறுசுறுப்பா உடனே செஞ்சு முடிப்பீங்க. கடினமான உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் வந்து சேர போற நாளுங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும், எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்திலிருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்களுக்கும் சந்திராஷ்டமம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு புது விடியல் கிடைக்க போகுதுங்க. மனசுல இருந்த தேவையில்லாத குழப்பங்கள், பயம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய சக்சஸ் உங்களை தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். தடைபட்டிருந்த பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல செய்தியும் வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுதுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து எந்த ஒரு அவசரமோ இல்லாம ரொம்ப நிதானமா செயல்படணும். மனசுல தேவையில்லாத டென்ஷன் வரலாம். அதனால எதையும் பெருசா எடுத்துக்காம அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இருக்கிறத சரியா கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். புதிய முதலீடுகளை கட்டாயமா தவிர்த்துடுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சின்னதா ஒரு பதட்டம் வரலாம். யாரையும் குறை சொல்லாம உங்க வேலையை மட்டும் அமைதியா பாருங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். ரொம்ப கவனமா இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விவாதம் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போகணும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா பொறுமையா போங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.